Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Spread love because love is God. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபியும் குக்கிங் இல்ல. நம்ம ஈஸியா அதே சமயத்துல ஹெல்தியா உள்ள ரெசிபி தான் பார்க்க போறோம். குக் பண்ணி நமக்கு என்ன நியூட்ரிஷன் கிடைக்குமே அது வந்து குக் பண்ணாமலே ஈஸியா நம்ம எடுக்கும்போதே ஜூஸா எடுக்கும்போதே அது கிடைக்குதுன்னா why not we can try that. அதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்மூதி பண்ண போறோம். இப்போ ஸ்மூதி வந்து கொஞ்ச நாளாவே வெரி ஃபேமஸ் பிகாஸ் நம்ம குக் பண்ணி கிடைக்கிற அதே நியூட்ரிஷன் இந்த ஸ்மூதியிலே நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம குக் பண்ணாமல் இது வந்து வெரி வெரி ஹெல்தி ரெசிபி. ஸோ இன்றைக்கி நம்ம 2 ஸ்மூதி பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு எந்த திங்ஸ் அவைலபிளாக இருக்கோ எது பிடிச்சிருக்கோ எந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளூபெர்ரி ஸ்மூதி பண்ண போகிறோம். செகண்டாக நம்ம பண்ண போகிறது அவகேடோ ஸ்மூதி. இந்த ஸ்மூதி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளூபெர்ரி ஸ்மூதி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் இந்த பாருங்கள் ப்ளூபெர்ரி தேவைப்படும். அப்புறம் பனானா ஒன்று நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு நம்ம சுகரோ இதோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. 2 டேட்ஸு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து 1 கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து மில்க் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ளவங்க மில்க்குக்கு பதிலாக நீங்கள் எந்த மில்க் வேணாலும் எடுத்துக்கலாம். வேகன்ஸும் மில்க் வேண்டாம்னு நினைக்கிறவங்க மில்க்குக்கு பதிலாக ஆல்மண்ட் மில்க்கோ சோயா மில்க் எனி அதர் மில்க் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பிளெயின் மில்க் தான், நார்மல் மில்க் தான், கவுஸ் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஸ்மூதி மேக்கர், நான் இதில் தான் பண்ண போகிறேன். இதில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுனா இப்படியே கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் ப்ளூபெர்ரிஸை முதல்ல போடுறேன். இப்போ ப்ளூபெர்ரிஸ் போட்டுட்டு எல்லாமே இதில் நம்ம ஒன்றுமே ப்ராசஸ்லாம் என்னென்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஜஸ்ட் கிரைண்ட் பண்ண வேண்டியதுதான். சரி, நான் வந்து 1/2 கப் மில்க் ஊற்றுறேன். திக்னஸ் பார்த்துக்கிட்டு நம்ம ஆக்சுவலி ஸ்மூதிங்கிறது திக்காக தான் இருக்கும். ஸ்மூதிங்கிறது நமக்கு என்னென்னா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம இது சாப்பாட்டுக்கு பதிலாக சாப்பிட்றது. ஸோ திக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அவகேடோ ஸ்மூதி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அவகேடோ 1 வந்து இப்படியே பீல் பண்ணி வச்சுருக்கேன். 1 பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஹனி போட போகிறோம். அப்புறம் இது மேலே வந்து டெக்கோ வந்து இது பண்ண போகிறோம். பிஸ்தாச்சோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அது தூவி இது பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்மூதி மேக்கரில் அவகேடோ போட்டுக்கிறோம்.
கலர் பார்த்தீங்களா, நேச்சுரல் க்ரீன் கலர் இவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறது நம்ம லைஃப் இஸ் கலர்ஃபுல். இந்த சுற்றியுமே அவ்வளோ அழகழகான கலர்ஸ் இருக்குது. சூப்பர் க்ரீன் கலர். ஸ்மூதிஸ் போட்டு இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் இன்றைக்கி நான் ஸ்மூதி செய்யலான்னு டிசைட் பண்ணேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் ஹனி இதோட போட போகிறோம். சரி, காட்ட மறந்துட்டேன், இதுக்கும் 1 கப் மில்க் தேவைப்படும். இப்போ இதோட கட் பண்ண பனானா, ஒரு பனானாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸ்மூதி மேக்கரில் பண்ணுறேன், நீங்கள் வந்து நார்மலாக பிளெண்டரில் அரைச்சிட்டு கூட கிளாஸில் ஊற்றி கொடுக்கலாம். பாருங்கள், பால் முதல்ல கொஞ்சமாக ஊற்றி அரைக்கிறோம். பார்த்தீங்களா, நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக டெலிஷியஸ், டேஸ்டி, ஹெல்தி, ஈஸி ஸ்மூதிஸ் செஞ்சிட்டோம். இது வந்து ப்ளூபெர்ரி ஸ்மூதி, இது வந்து அவகாடோ ஸ்மூதி. இதில் எந்த ஃப்ரூட் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு இந்த ஸ்மூதிஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதை இப்போ நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளோட ப்ளூபெர்ரி ஸ்மூதி வந்து ரெடியாக என் கையில் இருக்குது. நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் நம்ம வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் சுகரோ எதுவுமே சேர்க்கல, ஸ்வீட் அடிட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கல, ஃப்ரூட்ஸ் தான் சேர்த்துருக்கோம். இதில் வந்து டேட் சேர்த்துருக்கேன், இதில் வந்து ஹனி சேர்த்துருக்கேன். இதை குடிச்சு பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை குடிச்சு பார்க்குறேன். பார்த்தாலே குடிக்கவே மனசு வரல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெண்டும் 2 விதமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. இதுவும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் வெரி வெரி டேஸ்டி, வெரி ஹெல்தி. நீங்களும் இந்த 2 ஸ்மூதியும் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். இந்த ஸ்மூதிஸ் வந்து யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது தான் நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு எப்போ மீல் ரீப்ளேஸ் பண்ணணுமோ அப்போ எடுத்துக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.